ஒரே மாவில் அடையும் வடையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலையிலே அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் வந்து வடை செய்யலாம். இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அதுக்கு மாவு எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, மொத்தமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, எல்லாமே 1/4 கப்பு போட்டிங்கனாக்கா ஒரு டம்ளர் அநேகமாக வந்துடும். அதை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை பாதியை வடையாக செஞ்சுக்கலாம், பாதியை அடையாக செஞ்சுக்கலாம். இப்போ வடைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த ஊற வச்ச பருப்பு அரிசி கலந்ததை பாதியோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவோ எடுத்து ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையிலே செய்கிறதா இருந்தால் இது கூடயே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வடை சுட்டுக்கலாம். இப்போ அடுத்து அடைக்கு எப்படி பண்ண போகிறோன்னாக்கா, அதே மாதிரி இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கிறேன். போட்டு இந்த மாதிரி அந்த வடைக்கு அரைச்சதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு தோசை மாவு பதம் வேண்டாம், அதை விட கொஞ்சம் முன்னாடி அரைச்சி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழையை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் எண்ணெயில் வதக்கி போடுறோம். வதக்கி போட்டிங்கனாக்கா இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். பச்சையாக போடுறத விட வதக்கி போடுறதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு அதை இந்த மாவில் கலந்து நீங்கள் அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். அந்த அடை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அவியல் செய்ய போகிறேன், அடையும் அவியலும். அந்த அவியல் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வடை செய்கிறதா இருந்தாக்கா அதுக்கு தனியாக வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த வடையை நீங்கள் சேர்த்துங்க. அது ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும் அந்த வடை. ஏன்னா அரிசி கலந்துருக்கோம்ல, அதனால் அந்த வடை ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பருப்பு பயறு வகைகளை வந்து ஏதாவது ஒரு நேரம் காலையிலையோ லஞ்சிலையோ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அடையாக செய்யலாம், இல்லாட்டி சுண்டல் செய்யலாம், இல்லாட்டி முளைக்கட்டின பயிரை வந்து வேக வச்சு கூட அதை காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படியெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்களெல்லாம் பெரும்பாலும் கிடைக்கும். இப்போ இது மாதிரி அடையை சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கான அவியலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா இந்த அடை அவியல் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வடையை கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்த வடையையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.